ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டிலே எப்படி நெய் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு நம்ம பால் ஆடை, தயிர் ஆடையெல்லாம் நம்ம பால் காய்ச்சும் போது இல்லை தயிர் ஊற்றி வைக்கும் போது இருக்கிற ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதை ஐஸ் வாட்ரு ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஆஃப் பண்ணி அரைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி அதில் போட்டு நல்லா அலசி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சு வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். மறுபடியும் இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா ப்ளைன் வாட்டரில் இது மாதிரி தெளிவான தண்ணி வர வரைக்கும் நம்ம சுத்தமாக அலசி எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வீட்டிலே தேவையானப்போ வெண்ணெய் தேவைனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் வேணும்னா அந்த வெண்ணெயை எடுத்து காய்ச்சினோன்னா நமக்கு நெய் சுத்தமான நெய் ரெடி ஆயிடும். இப்போ எடுத்து இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நம்ம அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் காய்ச்சணும். அதுக்கு ஒரு வடைச்சட்டி, நாங்கள் வடைச்சட்டி சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு தெரில. வடைச்சட்டியில் வச்சு நம்ம அந்த வெண்ணெய் ரெடி பண்ணோம்ல, அந்த வெண்ணெயை வச்சு போட்டுறணும். போட்டுனதுக்கப்புறம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். கரைஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டே தான் ஃபுல்லாக நெய் காய்ச்சுற வரைக்கும் சிம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் நெய் அடி பிடிக்காது, இல்லைன்னா சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உருக்கி எடுத்துடணும். பாருங்கள், என் பையன் நானும் செய்கிறவான்னு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ சூதானமாக செய்டா சொல்லிட்டு அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நானும் கூட இருந்து பார்த்துட்ருந்தேன். நல்லா மெல்ட் ஆனோடனே சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சா இல்லையான்னு அடிக்கடி கிண்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சுன்னா எடுத்து பார்க்கும்போது ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த ப்ரௌன் வந்துட்டாலே நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கொஞ்சம் மஞ்சளாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா காய வைக்கணும். ப்ரௌன் வந்துச்சுன்னா கூடவே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்த கீழே இருக்க அந்த கசட்டை எடுத்து பார்த்தா ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு முருங்கை தலையை போட்டு நல்லா சடன்னு வெடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம அந்த பச்சை போயிட்டு நல்ல மொறுன்னு வர வரைக்கும் அந்த நெய்யிலே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நமக்கு தேவையானதில் எதில் தேவையோ அதில் வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.